அதிமுக திமுகன்னு பாரம்பரியமான கட்சிங்க ஜெயிச்சு எவனாவது ஒருத்தன் அமைச்சராகிருந்தா கூட நமக்கு இந்த அளவுக்கு வயிறு எரிஞ்சிருக்காதுங்க. ஏன்னா அவனுங்க அட்லீஸ்ட் வார்ட் கவுன்சிலர்ல இருந்து அடிமட்ட அரசியல் பண்ணியாவது வந்திருப்பானுங்க. ஆனா நேத்து வரைக்கும் தியேட்டரா ஓடி ரிலீஸ் ஆன படத்துக்கு போஸ்டர் ஒட்டிக்கிட்டு தலைவா தலைவான்னு வேலை வெட்டிக்கு போகாம ஊர் சுத்திக்கிட்டு இருந்தானுங்க பாருங்க. அவனுங்கெல்லாம் இன்னைக்கு வெள்ள வேட்டி சட்டையோட கார்ல அமைச்சர் போர்ட மாட்டிக்கிட்டு பந்தாவா ரவுண்ட் அடிக்குதுங்க. இத பாக்கும்போதுதான் நெஞ்சில அப்படியே பத்திக்கிட்டு வருது. அதிமுகாரன் திமுக காரன் கூட இவனுங்களை விட பரவாயில்லேன்னு தோண வச்சிட்டானுங்க. என்னவோ பெரிய படிப்பாளிங்க அறிவாளிங்க இருக்கிற அமைச்சரவைன்னு நினைச்சீங்களா? அங்க இருக்கிற 50% பேரு தியேட்டர்ல விசில் அடிச்சு பாலாபிஷேகம் பண்ணின ரசிகர் குஞ்சுகள் தான். சரி, ஏதோ அதிர்ஷ்டத்துல அமைச்சர் ஆயிட்டீங்க, போய் உருப்படியா வேலைய பாருங்கடானா அங்க போயும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு ட்ரெண்டிங் சாங்குக்கு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு சுத்துறானுங்க. மக்களுக்கு நல்லது பண்றாங்களோ இல்லையோ, காலையில ஆபீஸ்க்கு வரத ஸ்லோ மோஷன்ல வீடியோ எடுத்து பேக்ரவுண்ட்ல மாஸ் பிஜிஎம்ஐ போட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுல மட்டும் இவனுங்களுக்கு குறைச்சலே இல்ல. இவனுங்க பண்ற அட்ராசிட்டிக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. நேத்து வரைக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல சண்டை போட்டுட்டு இருந்தவனுங்க எல்லாம் இன்னைக்கு ஃபைல்ல கையெழுத்து போடுறானுங்க. ஐயோயோ, இன்னும் என்னென்ன கன்றாவியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குமோ அந்த ஆண்டவன்.